திருமேனி ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவோம் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவோம் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. சுந்தர மாலையன் வாழ்வு மைந்தாரில் ஸ்வர்க்க வைப்பு மந்திர ஞாலங்கனாவன கண்டு நினையடிக்கே அந்தமில் காதலும் ஆராத இன்பம் அமர்ந்திருக்க தந்தருள் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. திருச்சிற்றம்பலம். பெருமானின் பெருங்கருணையினாலும் குருவருளும் திருவருளும் கூட்டிவிக்க இந்த திருவருட்பயணம் என்னும் சாத்திர நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி, இந்நூலின் ஆசிரியரான உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி, எம் பெருமானுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி, எல்லாவற்றிற்கும் மேலான குருநாதருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி இந்த சாத்திர நூலை நாம் சிந்திக்கலாம். இதுவரை நாம் சிந்தித்தது 4வது அதிகாரம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த 4வது அதிகாரத்திலே 34வது பாடல் முடிய நாம் சிந்தித்திருக்கின்றோம். பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து அப்படிங்கிற பாடலுக்குண்டான விளக்கமாக நாம் கடந்த வகுப்புல சிந்தித்தோம். இந்த திருவருளை அறியாதது எது போன்றது அப்படிங்கிற கேள்வியோட நாம் நிறுத்தி இருந்தோம். இந்த திருவருளை நம்ம அறியலைன்னா நமக்கு எப்படிப்பட்ட நிலை வரும், எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்வியாக நாம் முடித்திருந்தோம். அதற்கு பதிலாக 35வது பாடலாக அணுகு துணை அறியா ஆற்றோனில் ஐந்தின் உணர்வை உணரா உயிர் அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. அணுகுதுணை தனக்கு நெருங்கிய துணையாக அருகில் வருபவனை அறியா அறியாது, அற்றோனில் தொலைவில் உள்ள இடத்தை பற்றியே சிந்தித்து செல்லும் வழிபோக்கன் போல, ஐந்தின் ஐம்பொறிகள் மூலம் தனக்கு வேற்றினமான உலகை அறிகின்ற உயிர் உயிர்கள் உணர்வை தம் அறிவுக்கு உற்ற துணையாக அகத்துணையாக உள்ள திருவருளை உணரா எளிதில் உணர மாட்டா. இது அதற்குண்டான பொருளா இருக்குது. நம்ம அதற்குண்டான விளக்கத்தை பார்க்கலாம். நம்ம வழி நெடுக போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு காட்டு பாதையா போய்கிட்டு இருக்கிறோம்னா நமக்கு உற்ற துணையா யாரு வருவா? பக்கத்துல இருக்கிறவங்க வருவாங்க, நம்ம கூட போறவங்க தான் நமக்கு அதுல அந்த துணையாக இருப்பாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்காம வேற யாரும் வருவாங்களோ, அங்க இருந்து வருவாங்களா அங்க இருந்து வருவாங்களான்னு சிந்திக்கிறது போல அப்படின்னு சொல்றாரு. வழி நடப்போன் தனக்கு மிக அருகாமையில் உடன் வருகின்றவனை அகத்துணையை மெய்த்துணையை அறியாது புறத்துணையாய் பொய்த்துணையாய் வெகு தொலைவில் உள்ள வீட்டை பற்றியும் அதில் உள்ள மனைவி மக்கள் பற்றிய வினை சுற்றங்களின் சிந்தனையிலேயே தனக்கு மிக நெருக்கமாக வருகின்றவனை அறியாதது போன்றது. இப்ப நம்ம ஒரு வழிபோக்கா போறோம், ஏதோ ஒரு காட்டுக்கு போறோம், இல்லைன்னா காட்டு வழியா கடந்து அடுத்த ஊருக்கு போறோம் அப்படின்னா அந்த போகும்போது நம்ம கூட வர்றவங்க தான் நமக்கு யாரு? உற்ற துணையா இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல உள்ளவங்களே நினைச்சுக்கிட்டு அவங்க வரல இவங்க வரல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எது போன்றது அப்படின்னா வினை துணை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிர்கள் ஐம்பொறிகள் மூலம் அறியும் இடத்து தனக்கு வேற்றினமான உலகை நுகர்வதில் கருத்தை செலுத்தி தன்னினமான தன் அறிவுக்கு அறிவாய் நெருங்கிய துணையாய் உள்ள உயிர் துணையாகிய திருவருளை ஒரு சிறிதும் உணர மாட்டாமை அப்படிங்கிறது அதோட கருத்தா இருக்கிறது. நமக்கு இந்த ஐம்பொறிகள் இருக்குது. இந்த ஐம்பொறிகளும் எதைத்தான் இது பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்தை தான் இச்சிக்குது, உலகத்தை தான் நுகர்வதற்கு துணையாக நிற்கிறது. ஆனா நமக்கு உயிர் துணையா இருக்கிறது யாரு அப்படின்னா பெருமான். இந்த பெருமானை அறியாமல் இந்த அறிவு மயங்கி உலகத்தையே அறிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. நமக்கு உயிர் துணையாக இருக்கிறது, அணுக்கு துணையாக இருக்கிறது யாரு? எப்பவும் ஒரு கணப்பொழுதும் பிரியாமல் இருக்கிறவர் பெருமான். அதான் மாணிக்க வாசகரும் சொல்லி இருக்கிறாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த திருவருளை உணராமல் நம்ம எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பொறி வழி செல்லுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது அறிவு வெளிக்கு துணையான முருகன் திருப்பாதங்கள். இந்த அறிவு நமக்கு துணையானது எது பண்றது? முருகனுடைய திருப்பாதங்கள் அப்படின்னு சொல்றாரு.
அவ்வறிவு அவன் குன்றாத புகழை வாயார அவன் நாமத்தை சொல்வதால் அமைவது. அவ்வாறு அச்சொற்றுணையாய் நிற்பதும் அவன் அருளை. ஞானத் தடையாம் பழவினை என்னும் வினை குவியலை தீப்பது ஒழிப்பதும் அவன் தோளே. முத்தி நாட்டிற்கும் துணை அவன் ஞானாயுதம் விந்து சக்தியுமே என்ற அருணகிரியார் வாக்கு. இது அருணகிரியார் பாடின பாடலுடைய விளக்கமாக இருக்கிறது. அந்த பாடல் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் துணையா இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம முருகப்பெருமான் அப்படின்னு அருணகிரியார் சொல்றாரு. விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றம் மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு கந்தல் அலங்காரத்துல 70வது பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. அப்போ அவன் தான் நமக்கு யாரு முழு துணையாக இருக்கிறான். நமக்கு துணை அவன் தான், அவனுடைய ஞானாயுதமும் சக்தியும் தான் அப்படின்னு சொல்றாரு. இது அருணகிரியார் சொல்றாரு. அடுத்து நீர்ச்சுழி ஒப்ப பிறவி சுழியின் என்றும் விடுவிக்கும் வழி துணையாம் வைரத்தூண் என்றும் முத்தி நாட்டுக்கு செல்ல அறிவின் நோய் தீர்க்கும் மணியுமாயும் வேத பொருளாய் நின்று வழிகாட்டும் மணி விளக்காயும் வழிப்பகை நீக்கும் சிங்கமாயும் அஞ்சல் என அபயமளிக்கும் தாயாயும் நிற்பது அவன் அருள் என்றும் அகன் ஞானத்துள் குறுமணியாய் தோன்றி வரும் துணை இது என்றும் வினை சுற்றத்தின் பற்றறுக்கும் துணை என்றும் பொது துணையாம் பாசப்பற்று நீங்கி சிறப்பு துணையாம் திருவருளை நினைய வல்லார்க்கு முக்தி துணையாய் நிற்பது என்றும் கூறும் நாவுக்கரசின் அமுத மொழியாகும். இது நாவுக்கரசர் சொன்ன அமுத மொழியாக இருக்குது. அவரு 7ஆம் சுழித்துணையாம் பிறவி வழி துக்கம் நீக்கும் சுருள் சடையம் பெருமானே தூய தென்னீர் இழிப்பரிசு பசுவாச பிறப்பை நீக்கும் என் துணையே என்னுடைய பெம்மான் தம்மான் பழிப்பரிய திருமாலும் அயனும் காணா பரிதியே சுருதி முடி கனியாய் வாய்ந்த வழித்துணையாம் மலபாடி வைரத்து தூணை என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அதுபோல அடுத்து நமக்கு சுந்தரரும் சொல்றாரு. மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் வருந்தலுற்றேன் மரவாவரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முத்தியும் ஞானமும் வானறியா முறைமுறை பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளர் நகர் கண்டு கொண்டேன் அப்படின்னு 7ஆம் திருமுறையில நம்ம சுந்தர பெருமான் சொல்றாரு. இதுல நமக்கு மறுமை காணாதவாறு நீக்கும் துணை ஒப்பதில் வினை சுற்றம் நீக்கி ஞானமும் வீடும் அதற்கு வேண்டிய வானவரும் அறியாத நெறிகளையும் முறைமையில் காட்டும் கடவுள் துணை இதுவே என்று கடவும் சுந்தர மொழியானும் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு. அடுத்து நமக்கு திருமந்திரத்திலையும் சொல்றாரு. நமக்கு திருமூலர் சொல்றாரு. தானொரு காலம் சயம்பு என்று ஏத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு பால்திகள் கொன்றை அணி சிவன் யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே அப்படின்னு 275வது பாடல்ல திருமூலரும் இதை சொல்றாரு. நமக்குள்ள துணையை பற்றி சொல்றாரு. அடுத்து திருஞான சம்பந்தரும் சொல்றாரு. திருஞான சம்பந்தர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கல்லால் நெஞ்சில் நில்லான் ஈசன் என்பது போல கற்றவர்க்கு அவன் மருந்தாயும் உணவாயும் நின்று முக்திக்கு வழித்துணையான் என்று மூலன் மொழியாது திருமூலருடைய மொழியாலும் அசுரராயினும் அவனை தொழும் அடியாராயினும் அவர்தம் மும்மலம் அறுத்து அணுக்க திரு சொக்க வைக்கும் சொக்கன் எனும் ஞான சம்பந்தர் வாக்கு. இது ஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறையில 78வது பதிகத்துல சொல்றாரு. சொக்கர் துணைமிக்க எயில் உக்கர முனிந்து தொழு மூவர் மகிழும் தக்க அருள் பக்கமுற வைத்த அரணார் இனிது தங்கு நகர்தான் கொக்கரவம் உற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டிசை குலாம் மிக்க அமரர் மெச்சி இனிது அச்சமிடர் போக நல்கு வேதி குடியே அப்படின்னு 3ஆம் திருமுறையில சொல்றாரு. இதே இது ஏற்பகை நாயனார் புராணத்திலையும்
வழிவிடும் துணை பின் போத வழித்துணையாகி உள்ளார் களி பெரும் காதல் காட்டி அப்படின்னு இயற்பகை நாயனார் புராணத்திலையும் சொல்லப்படுது. அடுத்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலையும் கூடலை ஆற்றூர் ஏறச் சென்றது இவ்வழிதான் என்று செல்வழி துணையாய் செல்ல அப்படின்னு அந்த வரிகளும் வருது. அப்ப நமக்கு துணையாய் இருப்பது யாரு அப்படின்னா பெருமான் தான். பெருமான் தான் ஒவ்வொரு கணப்பொழுதுலையும் நம்ம கூட இருக்கிறாரு. இதுல உவமை பொருள் அப்படின்னு ரெண்டா பார்த்தோம் அப்படின்னா, அணுகுதுணை அறியாது அப்படின்னா எது அப்படின்னா அதுக்குண்டான பொருள் எது அப்படின்னா நம் உயிர் துணையை தான் சொல்றாரு. நம் உயிர் துணை தான் அறியாது. முன்பின்னாக உடன் வருகின்றவர்களை அறியாது. நமக்கு எப்படி அப்படின்னா ஒரு காட்டு வழியா போகும்போது நமக்கு பக்கத்துல வர்றவங்களை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஊர்ல இருக்கிறவங்களையும் வீட்டுல இருக்கிறவங்களையுமே நினைச்சுக்கிட்டுறது அப்படின்னு சொல்றாரு. ஆற்றோன் அப்படின்னா நெடுவழி செல்பவன். சரியா? ஊர் பயணி, இங்க இருந்து வேற ஊருக்கு நடந்தே போறவங்க. இந்த ஊர் பயணி எது அப்படின்னா நம்ம உயிர் தான். ஏன்னா அது சகலத்துல இருந்து கேவலத்துல இருந்து சகலத்துக்கு வந்து சகலத்துல இருந்து சுத்தத்துக்கு செல்லுது. அப்போ சகலத்தினின்று சுத்த நிலையை செல்வதுதான் இந்த ஊர் பயணி. நம்ம உயிரை சொல்லுகிறார். ஐந்தின் உணர்வை உணரா உயிர் அது என்னது அப்படின்னா அதுக்கு ஓமை என்னது, ஓமையை சொல்லியிருக்கு. எந்த ஓமையை பத்தி சொல்லியிருக்கிறாருன்னா, ஐம்பொறிகள் தம்மை செலுத்தும் முதலாகிய உயிரை அறியாத சடத்தின் தன்மையை போன்றது. இந்த பொறிகள் வந்து உயிரை அறியாது, ஆனா அதில் உள்ள சடத்தையும் தான் பிடிச்சு நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அது எது, நம்ம எதை பிடிச்சு நிக்கணும், இந்த ஐந்துக்கு நம்ம பொருள் எதை கொள்ளணும் அப்படின்னா, அஞ்செழுத்து வடிவாய் நின்று ஐந்தெழுத்தால் உயிர்களை செலுத்தும் திருவருளை உணராத ஊன சித்தாம் பசுக்களின் தன்மையுமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஐந்தெழுத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சு நிக்கணும். ஐந்தெழுத்து வடிவாய் நின்று ஐந்தெழுத்தால் உயிர்களை செலுத்தும் திரு அருள். அப்ப நமக்கு இந்த திரு அருள் தான் ஒவ்வொரு நேரமும் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு உயிர் துணையாய் இருந்து வழி நடத்துகிறது. அப்படி இந்த அணுக்க துணையை இருந்து வழி நடத்துகின்ற இந்த அருளை அறியாமல் இந்த உயிர்கள் என்ன பண்ணுது, இந்த சடத்தை தான் பற்றி நிற்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த திருவருளை அறியாதது எது போன்றது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த உயிர்கள் நம்ம திருவருளை அறியணும், அறியலைன்னா இது போல சடத்தை பற்றி நிக்கிறது போலன்னு சொல்லிட்டாரு. உயிர்கள் தமக்கு உணர்வாய் உள்ளதை எப்படி அறியாது, ஏன்னா இது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், உணர்வாய் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த உடம்புக்குள்ளதான் பெருமான் இருக்கிறாரு, அதுலதான் திருவருள் இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்றோம். அப்ப இந்த உணர்வாய் இருக்கிறது உள்ளத்துக்குள்ளதான் இருக்குது, நம்ம அறிவுலதான் இருக்குது. இது எப்படி அறியாது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறார். தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி அப்படிங்கிற பாடலாக வருகிறது. இது 36வது பாடலாக வருகிறது. தரையை அறியாது, தரையை எது அறியாது, நடத்தலை செய்பவன், அத்தொழிலுக்கு ஆதாரமாய் நின்று அவனை தாங்குகின்ற காட்சி அளவிற்கு எய்துகின்ற தரையை ஒரு சிறிதும் எண்ணுவதில்லை. இப்ப நம்ம எல்லாரும் தரையில தான் நடக்கிறோம், ஆனா யாராவது நமக்கு தரை தான் உதவி செஞ்சதுன்னு சொல்றோமா? தர உதவி செஞ்சது, அடியேன் நடந்தேன் அப்படின்னு யாராவது சொல்றோமா? சொல்றதே கிடையாது. நான் நடந்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது போன்றதுன்னு சொல்றாரு. தாமே திரிவார், தாமே தமக்கு ஆதாரம் என்ற மயக்க அறிவுடன் திரிவர். இது கள்ளத்தலைமையுடன் தெரிவது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், நான் தான் நடந்தேன், நான் தான் போனேன், நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு, நான் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் தான் எல்லாம் நான்கிறதுல சொல்றோம். இதுக்கு துணை செய்தது எது, இந்த தரை. அத நம்ம சொல்றது இல்ல. புவி, இப்புவியுலகில் உள்ள உயிர்கள் புறையை உணரா தம் அறிவு இச்சை செயலுக்கு ஆதாரமான திருவருளை ஒரு சிறிதும் உணர மாட்டா. இந்த நமக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது என்னது, அறிவுக்கு, இச்சைக்கு, செயலுக்கு, எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது திருவருள். ஆனா அதை சிறிதும் உணர மாட்டா. இது எடுத்துக்காட்டு ஓமை. அப்போ அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமியை ஆதாரமாக கொண்டு போக்குவரவுகளை செய்யும் ஒருவனுக்கு அப்போக்குவரவு உதவி நிற்பது அவனுடைய உடல். இவ்வுடலை தாங்கியும் இவ்வுடலுக்கு வேண்டிய சக்தியை அளிக்கும் உணவு முதலானவற்றை தருவதும் இப்பூமி. அப்ப நமக்கு
இந்த பூமி தான் ஆதாரமாக இருக்கிறது. நம்ம நடத்தல் தொழிலை செய்வதற்கு, நமக்கு உயிர் சத்துக்களை தருவதற்கு, நம்மளுடைய காய்கறிகள், அரிசி, பருப்புன்னு எல்லாவற்ற தேவையும் தருவது இதுதான், இந்த பூமி தான். ஆனா அப்படிப்பட்ட பூமியை நாம நினைத்து பார்க்கிறோமா அப்படின்னா நினைத்து பார்ப்பது இல்லை. அதனாலதான் உண்மை விளக்கத்துல இத மஞ்சள் நிறம்னு சொன்னாரு. பூமிக்கு பொன்னான தானியங்களை விளைவிப்பதால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆயினும் இவ்வுடலுக்கு ஆதாரமாய் காட்சி அளவில் அறியக்கூடியதாய் உள்ள பொருளையே நாம் ஒரு சிறிதும் உணராது திரிவது போல. இப்ப நமக்கு பூமி கண்ணுக்கு தெரியுது, இந்த தர கண்ணுக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சு உதவி செய்யறது தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அத சொல்லவே மாட்டேங்கிறோம். உலகத்தில் தோன்றா துணையாய் திருவருள் துணையின்றி ஒன்றும் செய்ய மாட்டாத தன்வயம் இல்லாத உயிர்கள் தன் அறிவுக்கும் செயலுக்கும் ஆதாரமாய் அகத்துணையாய் நீங்கா துணையாய் உள்ள திருவருளை அறியாது. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச பூமியையே நம்ம சொல்ல மாட்டோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த திருவருளை நம்ம எப்படி சொல்லுவோம், சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு நூலாசிரியர். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல அததான் அந்த தப்பதான் செய்யறோம். நமக்கு எவ்வளவோ பேர் உதவி செய்வாங்க, ஆனா அந்த உதவியெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு பொருட்படுத்தவே மாட்டோம். ஆனா நமக்கு பிடிச்சவங்க உதவி செய்யலைன்னா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்போம். நான் அவனுக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், ஆனா அவன் எனக்கு என்ன பண்ணவே இல்லை, அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு அறியாமையில அழுதுகிட்டு இருப்போம். ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒவ்வொரு அணு அசைவுலையும் கூட என்னதான் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச உதவியே நம்ம மறந்து ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படிங்கும்போது கண்ணுக்கே தெரியாத தோன்றா துணையாய் நிற்கக்கூடிய இந்த பெருமான், இந்த திரு அருள் நமக்கு எப்படிலாம் இருக்கிறது, செயலுக்கு ஆதாரமாய் இருக்குது, நம்ம அறிவுக்கு ஆதாரமாய் இருக்கிறது, அகத்துணையாய் இருக்குது, நீங்கா துணையாய் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட துணையை நாம் எப்படி சொல்லுவோம், சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை இப்படி சொல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நான் செய்தேன் என சொல்லி கொண்டு தன்னை கர்த்தாவாக கருதி போக்குவரவுக்கு உட்பட்டு இருப்பார். இப்படி சொல்லுதவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா போக்குவரவுக்கு உட்பட்டு இருப்பார்கள். போக்குவரவுக்குன்னா சும்மா அங்கங்க போயிட்டு வர்றது இல்ல, பிறப்பு இறப்புல உட்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் செய்தேன்னா என்ன ஆகுது, நாம தான் கர்த்தாவா ஆயிடுறோம். நம்ம எல்லாம் கர்த்தா கிடையாது, நம்ம எல்லாம் யாரு, கருவிகள். சரியா? அப்ப கர்த்தா பெருமான் தான். பெருமான் அந்த திருவருள் மூலமாக நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ கர்த்தாவாக இருக்கக்கூடிய பெருமான் தான் செய்தாரே தவிர நாம் எதுவும் செய்யவில்லை. நான் செய்தேன் அப்படின்னு தன்முனைப்பு இருந்து விட்டால் நமக்கு என்னதான் உண்டு, பிறவி நிச்சயமாக உண்டு. அப்போ ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது பெருமானால் நிகழப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன நினைக்கணும், ஒவ்வொரு அணுப்பொழுதும் நம்ம அதை நினைந்து கூறி நமக்கு நன்றியோட இருக்கணுமே தவிர இதை நான் செஞ்சேன், என்னாலதான் முடிஞ்சது, என்னாலதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இறப்பு நிச்சயம். இறப்பு நிச்சயம் ஆகும்போது பிறப்பு நிச்சயம். இந்த பிறப்பும் இறப்பும் திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வினைகள் தான் கூடிக்கொண்டே இருக்கும். வினைகள் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா பிறப்பு இறப்பும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தன்னை கர்த்தாவாக கருதி போக்குவரவுக்கு உட்பட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. எனவே இந்த நம் செயலற்று நாம் அற்றால் அன்றி திருவருளை உணர முடியாது அப்படின்னு தான் இதோட கருத்து. அப்ப நாம் அப்படிங்கிற செயல் இருக்கக்கூடாது, அதை அறுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது உவமை பொருள் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தரையை எதுக்கு உவமையா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா திருவருளுக்கு, போக்குவரவு முதலியவற்றிற்கு ஆதாரமாய் காட்சி அளவுக்கு ஏதுவதாய் இருப்பது. அப்ப அந்த தரை நமக்கு காட்சிக்கு புலப்படுது, அது போக்குவரவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திரு அருள் உயிர்களின் அறிதல், அனுபவித்தல், இறத்தல், இதுகளுக்கு பிறப்பித்தல், இதுக்கு ஆதாரமாய் தோன்றா துணையாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அறியாது தாமே திரிதல் அப்படி எதை குறிச்சு ஓமையா சொல்லப்படுகிறதுன்னா, காணப்படும் ஆதாரத்தையே உணராது திரிபு உணர்ச்சியினால் தாமே தமக்கு ஆதாரம் என எண்ணுவதால். அப்ப தாமே தனக்கு ஆதாரமாக எண்ணுவதால இருக்குது. அது ஆதாரமான காட்சி அளவுக்கு எட்டாத திருவருளை உணராது திரிபு உணர்ச்சியினால் பரதந்திரத்தினை சுதந்திரத்தனை கருதி இறத்தல் பிறத்தல்களுக்கு உட்படுது. சரியா? அப்ப பெருமான நினைக்காம நம்ம செய்யறது எல்லாம் எதுக்காகுது, பிறப்பு இறப்புக்கு உட்படுத செயலாக இருக்கிறது. இதையே 495வது அதிகாரத்துல கூட சொல்லியிருக்கிறாரு, குறள்ல சொல்லியிருக்கிறாரு.
நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலில் நீங்கின் அதனை பிற அப்படின்னு இடனறிதல் என்ற அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. துணைப்பொருள், நாம் துணைப்பொருள் எது என்பதை உணர்ந்து உறவு பொருளோடு இருப்பின் துன்பமில்லை, அதை உணராது பகை பொருளை உறவென்று சார்ந்திருப்பின் துன்பமே என்பது. இப்ப நமக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க, உற்ற துக்க காலத்துல யாரு உதவி செய்யறாங்களோ அவங்கதான் உண்மையான துணை, சரியா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்கதான் உண்மையான துணைன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம், அவங்கள நம்பி இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ எது துணை பொருள் எது வினை பொருள் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அப்போ நமக்கு இந்த உலகத்துல உயிர்களுக்கு துணை பொருள் எது அப்படின்னா பெருமான் தான். பெருமான் தான் துணை பொருளா இருக்கிறாரு, மற்ற எல்லாமே வினை துணையாக தான் இருக்கிறது. அப்ப அந்த வினை துணையை நீங்கி துணை பொருளை பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது பற்றிய வள்ளுவர் நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னு 331வது குறள்லையும் சொல்றாரு. சரி, இப்படி இந்த துணை பொருளை பற்றாம வினை பொருளை பற்றுனா என்ன நடந்துரும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படின்னா என்ன கேடு கெட்டு போயிருது, ஒண்ணுமே ஆகாதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறார். 37வது பாடலாக மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோர் ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடார் தாம் அப்படின்னு வருது, அந்த பாடல் வருது. அப்ப அந்த மலை கெடுத்தோர் அப்படின்னா மலையில இருந்து கொண்டு மலையை தேடுபவர் போலவும், இப்ப மலைக்குள்ளதான் நிக்கிறாங்க, ஆனா மலை எங்க இருக்கு மலை எங்க இருக்கு அப்படின்னு மலையை தேடுதவங்க போலவும். மண் கெடுத்தோர் நிலத்தில் இருந்து கொண்டு அதை தேடுபவர் போலவும், இந்த நிலத்துல இருந்து கொண்டே நிலத்தை தேடுது, அது எங்க போச்சுது இது எங்க போச்சுதுன்னு தேடுவது போலவும். வான் கெடுத்தோர் வானத்தில் இருந்து கொண்டு அதை தேடுபவர் போலவும். ஞானம் தலை கெடுத்தோர் தம் அறிவாதாரமாகிய திருவருளை உணராதோர், நமக்கு அறிவுக்கு ஆதாரமாகி இருக்கக்கூடிய திருவருளை உணராதார். தற்கேடர் தாம் தம்மையே அறியாது தமக்கு தாமே கேடு விளைவித்து கொண்டவர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய விளக்கம், மலை மண் வான் ஆகிய இடங்களில் இருந்து கொண்டு அதையே அறியாது தேடி அதன் பயனை இழைப்பவர் போல மேல் கீழ் புடை என எங்கும் நிறைந்திருக்கும் திருவருள் வெளிக்குள்ளே இருந்து கொண்டு அதை அறியாது அதன் பயனை இழப்போர் தம்மையே அறியாதவராய் தமக்கு தாமே கேடு விளைவித்து கொண்டவர் ஆவார். இந்த மலை மண் வான் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா மேல் கீழ் புடை அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ இந்த மேலுலகம் மேல வானம், கீழே மண்ணு, புடை கடைசியா அது மலையை சொல்லி இந்த மூணுக்கும் இது மூணுலையுமே இருந்து கொண்டு அதனுடைய பயன்களை அறியாது. இப்ப மலைன்னா என்னது, மலைப்பை தருவது மலை. மலையில நமக்கு எல்லாமே கிடைக்கும், நமக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே எங்க கிடைக்கும், மலையில கிடைக்கும். அதனால அது மலைப்பை தருவதாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறாரு ஐயா. அதுபோல இந்த இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து மலை மண் வான் இவற்றால் பெரும் பயன், ஆனா அந்த பயன்கள் எல்லாம் எதுக்கு உள்ளது அப்படின்னா உடலுக்கு உள்ளது, நிலையில்லாத பயன்களை தரக்கூடியது. இந்த வானமா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் இது எல்லாமே எந்த இதுக்குள்ளதுன்னா உடலுக்குண்டான பயன். இந்த உடலுக்குண்டான பயனை நம்ம தெரியலட்டாலும் தப்பு இல்லை, அதுல இருந்து நம்ம வலுவுனாலும் கூட என்ன இல்ல தப்பு இல்லை. ஆனால் இந்த உயிருக்குண்டான பலன் எது அப்படின்னா திரு அருள், அதை அறியாம விட்டுட்டா பேர் இழப்பு அப்படின்னு சொல்றாரு. எனவே அவ்விழப்பு மன்னிக்கத்தக்கது. நமக்கு அந்த சிறு இழப்பு உடலுக்குண்டான இழப்பை நம்ம இழந்துட்டோம்னாலும் கூட மன்னிக்கத்தக்கது. இந்த வான் மண் மலையில உள்ள பொருள்கள் நமக்கு கிடைக்கலட்டாலும் அதை இழந்துட்டோம் அப்படின்னாலும் அது மன்னிக்கத்தக்கது. ஆனால் எவ்விடத்தும் நிறைந்துள்ள திருவருளின் பயனை இழப்பது என்றும் உள்ள உயிர் பயனை இழப்பதால் பெருநட்டம், அது மன்னிக்க முடியாதது என்பது பற்றிய தற்கேடன் அப்படின்னு சொல்றாரு. தன்னைத்தானே கெடுத்து கொண்டவன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ நமக்கு உடற்பயனை இழப்பதுங்கிறது சிறிய குற்றம் தான். ஆனா உயிர் பயன் என்னது, நமக்கு முக்தி. உயிர் பயன்கிறது என்னது, முக்தி. நம்மளுடைய உயிருக்கு கடைசி நிலையான பயன் அப்படின்னு சொன்னாலே அது என்னதான், முக்தி. அந்த முக்தி இன்பத்தை இழக்குவது என்பது திருவருளை இழந்து விடுவது. திருவருளை அறியல அப்படின்னா நமக்கு அந்த முக்தி பயன் கிடைக்காது. அப்போ இந்த சின்ன பயன் கிடைக்கலட்டாலும் அது
மன்னிக்கக்கூடிய குற்றம். ஆனால் உயிர் துணையாகிய இந்த திருவருளை அறியாமல் போனால் அது தற்கேடன், தன்னைத்தான் கெடுத்துக் கொள்பவன். அதுபோல குற்றம் வேற எதுவுமே இல்ல, அது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாரு. இது உவமை பொருள் எதுக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த மலை எது போன்றது அப்படின்னா திருவருள் அப்படின்னு சொல்றாரு. அது ஞானத்தை குறிக்கக்கூடியது. மலையின் பயன் என்னதுலானா காய்கனி, மருந்து முதலியன. அது எது அப்படின்னா சிவம், அது சிவம் முக்தி. சரியா? கெடுத்தோர் இழந்தவன், அது உடம்பின் சுகத்தை இழந்த உடற்கேடன், அந்த பயன்கள் எல்லாம் இழந்தவன். இது உயிர்கேடன், முக்தி பயனாம் உயிர் சுகத்தை இழந்த தற்கேடன், அது உயிர்கேடன் அப்படின்னு சொல்றாரு. இந்த துணையை உணர்ந்த உயிரை காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில தானே தனக்கு நலம் செய்து கொண்ட நெஞ்சம் என கீழ்வருமாறு உரைக்கிறார். அந்த பாடலை சொல்றாரு. தானே தனி நெஞ்சம் தன்னை உய்ய கொள்வான், தானே பெருஞ்சேமன் செய்யுமால், தானேயோர் பூணாகத்தால் பொலிந்து பொங்கலல் சேர் நஞ்சுமிழும் நீனாக தானே நினைந்து அப்படிங்கிற பாட்டுல சொல்றாரு. திருவருள் மருந்து அப்படின்னு சொல்றாரு. அதே போல 6ஆம் திருமுறையில பளிங்கின் நிழலும் பதித்த சோதியானை மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நான் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. 7வது திருமுறையில சுந்தரரும் சொல்றாரு. மேலை விதியே வினையின் பயனே விரவுவார் புறமூன்று எரி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலைகளை வாய் கரை கண்டா, மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலை களனி பழன கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப மலைமேல் மருந்தே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மலைமேல் மருந்து அதான் பயன். அது என்ன அப்படின்னா சிவம். அந்த மலைங்கிறது திருவருள்னு சொல்லியாச்சு, ஞானம்னு சொல்லியாச்சு. அப்ப மலையின் பயன் காய்கனிகள் மருந்து. அப்ப அது எது சிவம் அப்படின்னு நம்ம அந்த உவமை பொருள்ல சொல்லிட்டோம். அதையே இந்த சுந்தரர் பெருமானும் சொல்லி இருக்கிறாரு. இதையே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலையும் தடுக்கலாகா பெருங்காதல் தலை நின்று அருளும் கண்ணப்பார் இடுக்கண் களைந்தாட் கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த காலத்தி அடுக்கல் சேர அணைந்து பணிந்து அருளால் ஏறி அன்பாரும் அடுப்ப திருமுன் சென்றெய்தி மலைமேல் மருந்தை வணங்கினார் அப்படின்னு அந்த மலை மேல இருக்கக்கூடிய மருந்த சொல்றாரு. அப்ப மலை மேல இருக்கிறது யாரு? பெருமான் இருக்கிறாரு அப்படின்னு அத சொல்றாரு. இது பற்றிய பகவத்கீதையிலும் ஆன்மாவின் நன்மையை தேடுகிறவனும் தேடாதவனும் முறையே தனக்குத்தானே மித்திருவாகவும் சத்துருவாகவும் ஆகிறார்கள் என கூறுகிறது. அப்ப தனக்குத்தானே அப்ப நன்மையை தேடுகிறவன் மித்திரு அப்படின்னு சொல்றாரு, நன்மையை செய்பவன். தேடாதவன் யாரு அப்படின்னா சத்துரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே இது ஔவை குறள் ஓவியத்திலையும் சொல்றாரு. ஔவை குறள்லையும் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம உடம்புல உத்தமனைத்தான் தேடணும். அந்த உத்தமன் யாருன்னா பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஔவை குறள்ல 4வது பாட்டுலையும் சொல்றாரு. தர்மம் பொருள் காமம் வீடன 4ம் உருவத்தால் ஆய பயன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாம் நமக்கு என்ன பயன் அப்படின்னா வீடு பேற்றை தருவதற்குண்டானது அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்படி உணராம இருந்தா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி. தம்மையே உணராததன் விளைவு எப்படி அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கு அடுத்த பாட்டு சொல்றாரு. ரொம்ப அருமையான பாட்டா சொல்லியிருக்கிறாரு. வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்து இருளாம் கள்ளத்தலைவர் கடன். என்ன அழகான வார்த்தைகள்னு பாருங்க. கள்ளத்தலைவர் தன்வயமில்லா உயிர்கள் தம்மையே கர்த்தாவாக கருதும். தனக்கு நம்ம கர்த்தாங்கிற அதிகாரமே கிடையாது, நம்ம எல்லாம் அகர்த்தாத்தான். ஆனா அகர்த்தாவா இருந்து கொண்டு கர்த்தான்னு நினைக்கிறோம். அதான் கள்ளத்தலைவர். கடன் இச்செயல், கடன்னா செயல். வெள்ளத்துள் நாவற்றி நன்னீர் வெள்ளத்துள் நிற்பவன் நாவரண்டு துன்புறுவது போலவும். இப்ப நல்ல தண்ணிக்குள்ள நிக்கிறோம், கிணத்துக்களையோ இல்ல குளத்துக்களையோ நல்ல தண்ணிக்குள்ள நிக்கிறோம். நமக்கு தண்ணி தாகம் எடுத்தா என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை கோதி குடிக்கணும். ஆனா தண்ணியை கோதி குடிக்காம நான் எச்சி வச்சிருக்கிறேன், நான் என் எச்சிலேயே நான் என் தாகத்தை தீர்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறது போல அப்படின்னு சொல்றாரு. எங்கும் விடிந்து முழுமையான சூரிய வெளிச்சம் வந்த பின்னரும் இருளாம் அதை அறிந்து அனுபவியாது இருளின் வயப்பட்டிருப்பதையும் போன்றது அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அடிமை பொருளாகிய உயிர்கள் தம்மையே தலைமை பொருள் என எண்ணும் திருவு உணர்வினால் நம்மளே
திரிவு உணர்ச்சினால நம்ம தான் என்ன நினைக்கிறோம், நான் தான் தலைமை, நான் தான் தலைவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். துன்பம் அகற்றி இன்பம் அளிக்கும் தலைமை பொருளின் அருள் வெளிக்குள் இருந்தும் நமக்கு இந்த துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளிக்கக்கூடியது எது அப்படின்னா திருவருள். ஆனா அதுக்குள்ளதான் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அருள் வெளிக்குள்ளதான் இருந்தும் விளக்க விளங்கும் அறிவுடையோம் நாம் என்பதையும், விளக்குனாதான் விளங்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதையும், நம் அறியாமை துன்பம் நீக்கி அறிவை விளக்கி ஆனந்தம் தரும் துணையான தலைமை பொருள் இது என்பதையும் அறியாது. அப்போ நமக்கு அறியாமை துன்பம் நீக்கி அறிவை விளக்கி ஆனந்தம் தரக்கூடியது எது அப்படின்னா இந்த திருவருள். அப்படிங்கிற திருவருளை நாம் அறியாது தமக்குத்தானே அறிவு விளங்கும் என்று கருதி இருக்கும். நமக்கு நாமளே என்ன பண்றோம், எனக்கு தான் எல்லா அறிவு விளங்கிறோம், எனக்கெல்லாம் யாரும் சொல்லியே தர வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்னல தெரியும், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்களை அப்படி பேசுறோம். எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் படிச்சுட்டேன், நான்லாம் சித்தாந்த வகுப்பு ஒரு தொகுப்பு முடிச்சாச்சு, அதனால இனிமேல் அது படிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம எத்தனையோ பேரு அடுத்த வகுப்புல தொடர்றதே கிடையாது. பொது வகுப்புலயே நிறைய பேர் அது போன தடவை படிச்சாச்சு, முடிஞ்சாச்சு, அதனால இனிமேல் படிக்க வேண்டாம் அப்படிதான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தொகுப்புலையும் படிக்க படிக்க பாருங்க, ஒவ்வொரு விதமா நமக்கு ஆசிரியர் விளக்கி கொண்டு அதனுடைய நுட்பம் ஆழமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய உயிர் பெருமானை அடைவதற்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சித்தாந்த கருத்துக்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். அப்படி இல்லாம திரிபு உணர்ச்சியினால் திருவருளின் பயனை இழந்து துன்புறுவர். அப்படிலாம் நம்ம படிக்கல அப்படின்னா நமக்கு என்னதான் கிடைக்கும், திரிபு உணர்ச்சி தான். எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் தான் போன தடவை படிச்சாச்சே, அதனால எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதை இப்படிதான் நாம எல்லாம் எனக்கு அப்படிங்கிற அந்த தன்முனைப்புல தான் இருக்கிறோம். அப்படி இருந்தோம், திரிபு உணர்ச்சியில இருந்தோம்னா இந்த திரு அருள் பயனை இழந்து நிற்போம். அப்படி இழந்து நிற்கும் போது என்னதுதான் நடக்கும், நமக்கு துன்பம் தான் விளையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலையானது எது போல அப்படின்னு அழகா எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாரு. நன்னீர் வெள்ளத்துள் இருந்தும் நாவற்றி, நன்னீர் வெள்ளத்துக்குள்ள இருக்கிறோம். இப்ப நம்ம நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிறோம், நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, ஆத்து தண்ணி, சரியா, இல்லைன்னா ஒரு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஒரு குளத்துல நிக்கிறோம், அது நல்ல இனிமையான தண்ணி. அப்படி இனிமையான தண்ணியில இருந்து கொண்டு நாக்கு வறட்சியா இருக்குது. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, என்கிட்ட இருக்குது, என்கிட்ட மருந்து இருக்குது, ஏன்னா அது எச்சி இருக்குது, அதுல மருந்து குணம்லாம் இருக்குது, நான் எச்சியை விழுங்கியே என்ன பண்ணிக்கிடுவேன், என் தாகத்தை தீர்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிறது போல அப்படின்னு சொல்றாரு. நாவறட்சி தீர்க்கும் மருந்து நீர் என்று அதை அறியாது. நமக்கு அந்த நல்ல தண்ணி தான் நாவறட்சி தீர்க்கும் மருந்து அப்படிங்கிறத நம்ம அறியாது தாமே தாகம் நீக்கும் நம் உமிழ்நீர் கொண்டே தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்ற கருதி துன்பிற்று இருப்பதை போலவும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தான் எச்சி இருக்குதே, நம்மகிட்ட தான் உமிழ்நீர் இருக்கிறதே, அதையே குடிச்சு என்ன பண்ணிக்கிடலாம், நம்ம தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு கருதி துன்பம். ஏன்னா அது எப்படி நம்ம உமிழ்நீர் தாகத்தை தீர்க்குமான, தீர்க்காது, அது துன்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. துன்புற்று இருப்பதை போலவும் விளக்க விளங்கும் ஒளியுடைய கண்ணானது அதன் ஒளியை விளங்கும் சூரிய ஒளியின் வரவிற்கு பின்னும் தம்முடைய ஒளியை விளக்கும் துணை பொருள் இது என்று அறிந்து அதன் பயனை பெறாது. இப்ப நமக்கு கண்ணுக்கும் ஒளி இருக்கு, சூரியனுக்கும் ஒளி இருக்கு. ஆனா சூரிய ஒளி வந்த பிறகும் நம்ம என்ன பண்றோம், கண்ணொளியை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சூரிய ஒளி தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த கண்ணொளியையே விளக்குது. ஆனா அந்த ஒளியை நம்ம உணர மாண்டிக்கிறோம். அப்படி ஒளியை விளக்கும் துணை பொருள் இது என்று அறிந்து அதன் பயனை பெறாது. அந்த சூரிய ஒளிதான் அப்படின்னு அறியாமல் அதனுடைய பயனை பெறாது. தமக்கு தாமே ஒளி விளங்கி காணலாம், என் கண்ணை ஒளியே போதும் அப்படின்று என்று கருதி இருளில் துன்புறும் மூட கண்ணின் தன்மையை போன்றது. இருள்ல நின்னுக்கிட்டு நம்ம இது எப்படி இருக்கும், கண்ணு தெரியாத மாதிரி இருக்கிறது போன்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகல்ல கண்ணு தெரியாதவன் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது வெள்ளத்துள் அப்படின்னு சொன்ன வார்த்தை எது பொறிச்சு வருதுன்னா, அது புது நீர். வெள்ளம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், வந்து கொண்டே இருக்கக்கூடிய நீர் தான் நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல நிக்காது, அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப வெள்ளம்னு சொன்னதுனால அது
புது நீர் அதனுடைய தரத்தை குறிக்கிறது. அதுக்கு அடுத்து மிகுதி பாட்டையும் குறிக்கிறது. ஏன்னா வெள்ளம்ங்கிறது வந்து கொஞ்சமா போற தண்ணியை நம்ம சொல்ல மாட்டோம், நிறைய வந்துகிட்டு இருக்கிறது தான் சொல்லுவோம். அப்போ அந்த வெள்ளத்துள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தரத்தையும் சொல்றாரு, மிகுதி பாட்டையும் சொல்றாரு. அதுபோல விடிந்தும் அப்படிங்கிறது கண்ணின் இருளை நீக்கி ஏகதாசமாய் மயக்கி அறிவிக்கும் கைவிளக்கு போல அல்லாது பூரண விளக்கம் ஆகிய தெளிவு காட்சியை நல்கும் என்று சூரிய ஒளியின் தரத்தையும் எங்கும் விடிந்து என்பதனால் அதன் மிகுதி பாட்டையும் சொல்றாரு. அப்ப இதுலயும் இந்த சூரிய ஒளியோட தரம் பெருசு அப்படிங்கிறத அதை சொல்றாரு. அதே போல மிகுதி பாட்டையும் சொல்றாரு. அப்போ ரெண்டுலயுமே ஒவ்வொரு இதை சொல்றாரு. இது எது போல அப்படின்னா, நம் உயிர்கள் தம் கள்ளத்தலைமையால் மயக்க அறிவு நல்கும் மாயா காரியங்களை போலன்றி தெளிந்த ஞானத்தை நல்கும் திருவருள் என திருவருளின் ஞானத்தின் தரத்தையும் மிகுதி பாட்டையும் உணராமையின் இழிவை நன்கு புலப்படுத்துகிறது. அப்ப இந்த திருவருளுடைய தரம் மிகுதிப்பாட்டு அது உண்மையான சுத்தமான தரமாகவும் அதனுடைய மிகுதிப்பாட்டையும் நாம் உணரலன்னா நமக்கு என்ன ஆகுது? இழிவு, நம்மளுடைய இழிவை சொல்றாரு. இந்த உயிர்களுடைய இழிவை குறித்து அப்படி சொல்றாரு. அப்ப இங்க நீரையும் ஒளியையும் ஓமையாக்கி நமக்கு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அழுக்குகளை கழுவுவது. சரியா? நீர் தான் அழுக்கை நீக்கக்கூடியது. அதுதான் பாச நீக்கம் அருள் விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அழுக்குகளை நம்ம எதோ ஒண்ணு கழுவணும்னாலும் என்ன சொல்றோம்? தண்ணியை வச்சுதான் கழுவுறோம். சரி, அந்த உலகத்துல எதை கழுவணும்னாலும் நம்ம தண்ணீரை வச்சுதான் கழுவுறோம். அதே மாதிரி நம்ம அறிவுல இருக்கக்கூடிய அழுக்கு மலங்களை நீக்குவது ஞான நீர், அதான் கங்கை அப்படின்னு சொல்லி அவர் தலையில வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த கங்கைங்கிறது ஞான நீர் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் எப்பவும் பெருமான் அதை சுமந்து கொண்டே இருக்கிறார். நமக்கு ஞானம் கொடுப்பதற்காக அவர் அதை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அழுக்குகளை கழுவுறதுக்கு அந்த ஞானம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொருளை காட்டுவதற்கு வேற அது என்னது? பொருளை காட்டுவதற்கு ஒளியை சொல்லியிருக்கிறார், சூரிய ஒளியை சொல்லியிருக்கிறார். அது சிவப்பேறு ஆனந்த விளக்கம். அப்போ அருள் விளக்கமும் நடக்குது, ஆனந்த விளக்கமும் நடக்குது. அப்ப நீருங்கிறது வந்து அருள் விளக்கமும், ஒளிங்கிறது வந்து ஆனந்த விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அருள்ங்கிறது அந்த நீருங்கிறது பாச நீக்கம், இது ஒளிங்கிறது சிவப்பேறு அப்படின்னு சொல்றாரு. ஆகிய இவற்றின் பண்பு மூலம் திருவருள் நம் மலங்களை கழுவி சிவப்பொருளை காட்டவல்ல தன்மையும் உணர்த்தினார். அதனால இது நமக்கு காட்டக்கூடிய திருவருளை குறித்து சொல்றாரு. எனவே அறிவு விளக்கத்திற்கு கண்ணையும் அனுபவ விளக்கத்திற்கு நீரையும் ஓமையாக்கி திரு அருள் இவ்விரண்டு விளக்கமும் தந்து உதவுவதை உணர்த்தியதாகவும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதனுடைய உவமை பொருள் எப்படி சொல்றாரு அப்படின்னா, வெள்ளம் அப்படின்னா நன்னீர் பெருக்கு. அது எதை சொல்றாருன்னா திருவருளை குறித்து சொல்றாரு. நீரின் சுவையை நுகரும் கருவி நாக்கு. சரியா? அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அறிவு, சிவஞானம், சிவானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய கருவி, அது வந்து அறிவை சொல்றாரு. பற்றி வறண்டு துன்புறுதல் அப்படிங்கிறது உடல் துன்பம். அது எதுனா நித்திய இன்பம் இழந்து பிறவி துன்பத்தை பற்றி இருக்கக்கூடிய உயிர் துன்பம் அப்படின்னு சொல்றாரு. இருள் அது எதுக்கு ஓமையா சொல்றாரு அப்படின்னா, இருள் வயப்பட்டு துன்புறும் கண், அது வந்து அறியாமை வயப்பட்டு துன்புறும் ஆன்மா. விளக்கு மயக்க காட்சியாக துன்புறும் கண்ணு, அது வந்து விளக்குன்னு சொல்றாரு. அப்போ பாசஞானம் அது வந்து மயக்க அறிவால் துன்புறும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. எங்கும் விடிதல் இருளும் ஏகதேச ஒளியும் நீங்கிய பூரண சூரிய ஒளி அப்படின்னு சொல்றாரு. அது நிறைவு, அது கேவலம் சகலம் நீங்கி சுத்த நிலையை அடையக்கூடிய சிவஞான விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. உலக பொருள் காட்சியில் தெளிவு அனுபவம், சிவ பொருள் காட்சியில் தெளிவால் பேரின்பம். அப்போ உலகத்துல இந்த சூரியன் இருந்துச்சுன்னா தெளிவான காட்சி கிடைக்குது. அப்ப நமக்கு சிவத்துல வந்து சிவஞானம் விளங்கிட்டுன்னா நமக்கு பேரின்பம் கிடைக்குது. அப்ப இது உலகத்திற்கு இன்பம், அது முக்தி இன்பம் அப்படின்னு இந்த ரெண்டையுமே சொல்றாரு. அத மாணிக்க வாசக பெருமான் நீத்தல் விண்ணப்பத்துல 14வது பாட்டுல சொல்றாரு. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்குன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் வெள்ளகில்லேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மண்ணும் உத்தர ஹோச மங்கை கரசே கள்ளத்துளைநேற்கு அருளாய் கழியாத களி எனக்கே அப்படின்னு அதே வார்த்தைகள் அப்படியே எடுத்து கையாண்டு இருக்கிறார். வெள்ளத்துள் நாவற்றி ஆங்குன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் அப்படின்னு, நெடுந்தகையாகிய நீ என்னை வலிய வந்து ஆட்கொள்ள நாயேன் உன் பெருமை அறியாது இழிந்த ஐம்புலன் வேட்கை கொண்டு உன்னை விடுந்தகையேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு
நெடுந்தகையாகிய நீ, பெருமான் வலிய சொல்றாரு, நான் இதை செஞ்சு தரேன், இதை செய்யறேன் அப்படின்னு அவரே நமக்குள்ள இருந்து உணர்த்தினாலும் நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் உணராது என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஐம்புலன் வழியாக செல்லுகிறோம், இழிந்த இந்த புலன் வழி செல்லுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால் உன் கருணை கடல் போல் வழங்க உன் கருணை தடங்களுள் நான் இருந்தும் அதனை ஆறப்பருகி பெரும்பயன் அடையாது நாய் நக்கியது போல சிறிதே பெற்று அவ்வெள்ளத்துள் முழுவதும் மூழ்க பெறாத பாவியேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் அப்படி உருகிறாரு. அப்போ அவ்வளவு தண்ணி இருந்து கோதி குடிக்காம நாக்கிட்ட நக்கனா எப்படி தாகம் தீரும், அது போல இருக்கிறேன், அப்படிப்பட்ட பாவியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை தெளிய பெறாது சிறிதே ஐயமாய் காண்பதும் காணாததும் ஒன்றே என்பது அவர் கருத்து. நம்ம தெளிய கண்டாதான் கண்டதை தவிர சிறிதே ஐயமாக காண்டாலோ இல்ல காணாததும் அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. மேலும் நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. சிவன் அவன் திரள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை என்றும் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் என்றும் கூறுகிறாரு. அடுத்து விடிந்தும் இருளோடு இருப்பதை எந்த பாடல்கள் எல்லாம் சொல்றாரு அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் அப்படின்னு அந்த பாடல்லையும் சொல்றாரு. 7வது திருவெம்பாவையில சொல்றாரு. அதுபோல போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ இன்னம் புலர்ந்ததின்றோ அப்படிங்கிற பாடல்லையும் சொல்றாரு. நம்மை ஆட்கொண்ட அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் அப்படின்னு அடுத்த ஒரு பாடல்லையும் சொல்றாரு. இன்னும் துயலுதியோ வன்னஞ்ச பேதை அப்படின்னு அடுத்த ஒரு பாடல் வரிகள்லையும் சொல்றாரு. ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ என்று பல இடங்கள்ல சொல்றாரு. திருவெம்பாவையில உள்ள பாடல்கள்ல தான் இது எல்லா பாடல்கள்ல உள்ள இருந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அப்போ பெருமான் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை சுற்றி உள்ளும் புறமுமாக நிறைந்து இருக்கிறாரு. அப்படி நிறைந்து இருக்கக்கூடிய பெருமானை நாம் உணராமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணிக்குள்ள நல்ல தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு நாவற்றி நிற்பது அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாருங்க. தண்ணி இருக்கு, அறிவு இல்லாம குடிக்காம இருந்தோம்னா யாருக்கு நட்டம், நமக்கு தானே நட்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நமக்கு அந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னா, கள்ள தலைமை கொண்டு இப்படி இருந்தோம் அப்படின்னா நல்ல தலைமை கொள்ளாமைக்கு காரணம் என்ன? இப்போ நம்ம இந்த தலைமையில தான் இருக்கிறோம், கள்ள தலைமை பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லப்பா பெருமான் கிடையாது, நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு கள்ள தலைமை பட்டு இருக்கிறோம். அப்படி பட்டு இருந்தோம்னா நல்ல தலைமை கொள்ளணும் இல்லையா? அது கொள்ளாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அப்படி கேள்விக்கு அடுத்த பாட்டு சொல்றாரு. ரொம்ப அருமையான பாட்டு, இது எல்லாருக்கும் உரிய பாட்டு. இது இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கும் சரி, புறநூல்கள் படிக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமான ஒரு பாடலாக அமைச்சு வச்சிருக்கிறாரு. பரப்பு அமைந்து கேண்மின் இனிது பாட்கலன் மேல் பூஞ்சை கரப்பு அருந்த நாடும் கடன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையான விளக்கமான பாட்டு தெரியுமா? பரப்பு அமைந்து பரபரப்பு இல்லாமல் அலைபாயும் மனைத்தினை அடக்கி ஒன்றி இருந்து அப்படின்னு சொல்றாரு. இனிது கேள்மின் விருப்பமுடன் திருவருள் பற்றிய செய்திகளை, குரு உபதேச மொழிகளை, அதான் திருவருள் பற்றிய செய்திகளை கேளுங்கள். அப்பொழுதுதான் அது நம் அறிவில் தங்கி நல்ல பலன்களை கொடுக்கும். அல்லாஹ் கால் அப்படி நம்ம பரப்பு அமைந்து கேட்கலன்னா, இது அலைவாயும் மனமுடைய மாணவன் உயர்ந்த உபதேச மொழிகளில் ஒன்றாது விடுத்து இழிந்த உலக விடயங்களில் தன் கருத்தை செலுத்துவது எது போல அப்படின்னா, பால் கலன் மேல் பூனை, பால் பூனை, பால் பானையின் மேல் இருக்கும் பூனையானது அதை விட்டுட்டு கரப்பு, கரப்புன்னா கரப்பாம்பூச்சி, தொலைவில் உள்ள இழிந்த கரப்பான் பூச்சியை அருந்த பிடித்து தின்ன நாடும் கடன் விரும்புவது போன்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டு எவ்வளவு அருமை தெரியுமா? இதை எப்படியோ விளக்கி சொல்லலாம், அந்த அளவுக்கு அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. ஏன்னா இதே நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருந்தாலும் சரி, பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு ஆசிரியர், நம்ம ஐயா நடத்திக்கிட்டு இருக்கும் போதும் சரி, 90% என்ன பண்றோம்னா அங்க உள்ள வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்றோம், இதை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அப்படிப்பட்ட குரு நமக்கு அந்த உண்மை விளக்கம், தத்துவ சிறப்பும் நடன சிறப்பும் அவ்வளவு விளக்கி சொல்றாரு. ஆனா நம்ம கருத்து ஒன்றி இருந்து கேட்காதது நம்ம குற்றம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், புரியல,
இப்போ எங்களுக்கு விளங்க மாட்டிக்கு, ரொம்ப ஆழமா போறோம் அப்படின்னு சொல்றோம். கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு கணக்கு பாடம் மாதிரிதான். அவ்வளவு விளக்கி விளக்கி சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல சமையல் வேலை பார்த்துக்கிட்டோ, இல்லைன்னா வேற வேலை பார்த்துக்கிட்டோ நம்ம என்ன பண்றோம்? அதை கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது எப்படி புரியும்? கண்டிப்பா புரியாது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடல் சொல்றாரு. இதேதான் நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கும், ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு, அவன் எங்கேயாவது கவனிச்சுக்கிட்டு இருப்பான். எப்படி பாடம் புரியும்? அது கூட ஓகே, மன்னிக்க கூடிய குற்றம். ஏன்னா அது உலக கல்வி. ஆனா இது என்ன கல்வி? உயிர்கல்வி. இந்த உயிர்கல்வியை கற்கும் போது எவ்வளவு சிரத்தையோட இருந்து கற்கணும். ஆனா நம்ம வகுப்புகளை கூட எல்லாரும் போன் பேசுறது, செல்ல நோண்டுறது, எந்திரிச்சு போறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பாடலையே சொல்றாரு. பரப்பு அமைந்து கேண்மின் அப்படின்னு சொல்றாரு. சஞ்சல மனத்தால் ஏற்படும் விரை வினையின் ஒன்றாமையையும் நீக்கி அருளின் தன்மைகளை, அதான் அருளின் தன்மை அப்படின்னா குரு உபதேசிக்கும் அமுத மொழிகளை விருப்பமுடன் கேட்டு கருத்தில் கொள்ள வேண்டும். விருப்பத்தோட படிக்கணும். எங்களை அவங்க சேர்த்து விட்டாங்க, அதனால நான் அந்த வகுப்புக்கு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாடம் புரியாது. ஒரு தடவை போயிட்டோமா, அதுக்கு அடுத்து நம்மளுடைய கடமை. சேர்ந்தாச்சுனாலே அதை கவனிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறின்றி குருவின் அமிர்தம் போன்ற உபதேச மொழிகளில் கருத்து வையாது புறத்தே உள்ள இழிந்த உலக விடயங்களில் கருத்தை செலுத்துகின்ற நம் அற்ப அறிவு எத்தகையது என்றால், உரியின் மேல் வைக்கப்பட்ட பால் குடத்தின் மேல் இருக்கும் பூனையானது உயர்ந்த பாலை அருந்தாது புறத்தே சுவரில் ஓடும் இழிந்த கரப்பான் பூச்சியை இச்சிப்பது போன்றது. இப்போ பால் பானை மேல பூனை இருக்கு, அழகா நாக்க வச்சு என்ன பண்ணலாம்? நக்கி நக்கி அழகா குடிக்கலாம் பானையில இருக்க பாலை. ஆனா அது அப்படி குடிக்க மாட்டேங்குது. பானை அசையாம இருக்குது, பால் அசையாம இருக்குது. ஆனா பக்கத்துல இருக்க கரப்பாம்பூச்சி சுவத்துல நிக்குது, அது அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த கொம்பு மாதிரி இருக்க அந்த வாழை வச்சு அப்படியே அசைச்சுக்கிட்டே இருக்குது, காலை வச்சு அசைச்சுக்கிட்டு இருக்குது, அந்த இறக வச்சு அசைக்குது. அப்ப இது என்ன நினைக்குது? அதுதான் நமக்கு உணவு அப்படின்னுட்டு அங்க போய் தாவுது. அங்க தாகும் போது இங்க என்ன ஆகும்? பால் பானை சிந்தி விடுகிறது. உரியின் நின்று சுவருக்கு பாயவே பானை உடைந்து பாலையும் கரப்பானையும் இழந்து நிற்கும் பூனையின் நிலை ஏற்படும். இங்க பானையும் உடைஞ்சிருச்சு, கால் என்ன தாவும் போது கால்ல தட்டி விட்டுருச்சு. பாயிற வேகத்துல அந்த உணர்ச்சியினால கரப்பாம்பூச்சி என்ன ஆகுது? அதுவும் போயிருச்சு. இப்ப கரப்பாம்பூச்சியும் கிடைக்கல, பாலும் கிடைக்கல. அது போன்ற நிலை அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய நிலையை கருத்து ஒன்றி இருந்து கேட்காதவர்கள் நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகல் இரவினில் தடுமாறா பதிகுரு என தெளிபோத ரகசியம் உரைத்து அனுபோதி ரத நிலை தனை தருவாயே என அருணகிரிநாதர் உரைக்கிறது இதைத்தான் சொல்றாரு. அப்போ நமக்கு கருத்து வந்து சிதறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கருத்து சிதறாம அதுதான் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, சித்திர பாவை போல அப்படின்னு. சித்திர பாவைனா எப்படி இருக்கும்? சுவத்துல வரைஞ்சு போட்டிருக்கிற படம் அசையுமா? அசையவே அசையாது. அது போல இருக்கணும் அப்படின்னு. ஆனா நமக்கு உடல் உபாதைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எந்த அளவுக்கு உபாதை அதிகமாகுதோ அப்பதான் அதை நம்ம மாற்றணும். அது வரைக்கும் நம்ம எப்படிதான் இருக்கணும்? அசையாமல் இருந்து கேட்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு அசைவுக்கும் நம்மளுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கும். மனம் சஞ்சலப்பட்டுட்டுனா சிந்தை ஒரு நிலையில் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனம் புறத்தே அகத்தும் போய்கொண்டு இருக்கும் பொழுது சிந்தை சிந்திக்காது. மனம் ஒடுங்கும் போதுதான் சிந்தை நிலை பெற்று இருக்கும். ஏன்னா மனமும் சிந்தையும் ஒரே கருவிதான். ஒரே கருவிதான், ரெண்டு வேலை செய்யுது. புறத்து விடயத்தை போய் பற்றி உள்ள கொண்டுட்டு வருது, அப்ப மனமா இருக்குது. உள்ள மீள மீள சிந்திக்கும் போது அது சித்தமா இருந்து சிந்திக்குது. அப்போ அலைபாஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ அலைபாய விடாமல் இருந்தால்தான் நாம் வகுப்பில் என்ன பண்ண முடியும்? சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை நமக்கு திருநாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு. நரிவரால் கவ்வச் சென்று நற்றசை இழந்தது ஒத்த தெரிவரான் மால்கொள் சிந்தை தீர்ப்பதோர் சிந்தை செய்வார் வரிவரால் உகழும் தென்னீர் களனி சூழ் பழன வேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை வீரட்டானாரே அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு சிந்தையை குறித்து. அப்ப நம்ம சிந்தை ஒருநிலைப்பட்டு இருக்கணும். அதே போல குருஞான சம்பந்தரும் சொல்றாரு. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாது இரு அப்படின்னு குருஞான சம்பந்தர் அழகாக சொல்றாரு. அதே போல திருப்போரூர் சந்நிதி முறையில சிதம்பர சுவாமிகளும் சொல்றாரு. அலையிலா சாகரம் போல்
அனிலம் சேரா விளக்கது போல் நிலை ஒன்றி நற்சமாதி உற்று நின் தாழ் கமலத்து எழும் புரச நிறைவாரிதியில் புகுந்தடியேன் நேசித்து அதனில் இருப்பேனோ அப்படின்னு சொல்ற சிதம்பர சுவாமிகள் சொல்றாரு. அதே போல தாய்மான சுவாமிகளும் சொல்றாரு. ஆத்திரம் வந்தவர் போல் அலையாமல் அரோகதிட காத்திரம் தந்தனை அன்னை போலும் கருணை வைத்திம் மாத்திரம் முன்னின்று உணர்த்தினையே மனவுணா இனி நான் சாத்திரன் சொன்னபடி இயமாதியும் சாதிப்பனே அப்படின்னு தாய்மான சுவாமிகளும் சொல்றாரு. அதுபோல எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தான் எல்லா வேலையும் இருக்குது, நமக்கு தான் அதிக வேலைகள் இருக்குது, வேலைப்பளு அதிகம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பெருமான் என்னதான் கொடுத்திருக்கிறாரு? 24 மணி நேரத்தை தான் கொடுத்திருக்கிறாரு. யாருக்கும் கூடுதல் நேரமாகவோ இல்ல யாருக்கும் குறைத்து நேரத்தையோ கொடுக்கவே இல்லை. அடியனுடைய குருநாதர் எப்பவும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எந்த இடத்துக்கு போகணும்னாலும் அந்த சொல்லிய நேரத்துக்கு முன்பு போய் சேரணும் அப்படிங்கிறது குருநாதருடைய கட்டளை. அதுபோல அவர் அது நடந்து கொண்டு இருக்கிறார். 9 மணி வகுப்புக்குன்னா 8:45 இருப்பார். 10 மணி வகுப்புனா 9:30 அங்க வந்துருவார். ஆனா அவரும் ஞான தீட்சை பெற்று பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு சிவகாசி வகுப்புல அம்மா கேக்குறாங்க, ஐயா இங்க 8:30 வந்துட்டேங்கிறீங்களா, நீங்க எத்தனை மணிக்குயா எந்திரிச்சிங்க? ஐயா சொல்றாரு 2:30 எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம 2:30 எந்திப்போமா? கண்டிப்பா யாரும் எந்திக்கிறதே கிடையாது. ஆனா நமக்கு கடமை இருக்கிறது. பூஜையை செய்து விட்டுத்தான் நம்ம வெளியே போகணும். அது அல்லாது போக கூடாதுன்னா அப்ப பூஜைக்கு உண்டான நேரம் எவ்வளவு, அப்ப எவ்வளவுக்கு நேரத்துக்கு முன்ன எந்திக்கணும் அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி பொறுமையாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்தா நம்ம அவசர கதியில ஓடவே வேண்டாம். பதறிய காரியம் சிதறும். அப்ப பதறக்கூடிய நிலை வந்தா என்ன ஆகுது? மனம் புறம் அகம் அப்படி சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது, சிந்தை சிந்தியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே இது நம்ம எல்லா வகுப்புகள்லயும் பாருங்க, நம்ம சாத்திர வகுப்புக்கு வரக்கூடிய அடியார்கள் எல்லாருமே எத்தனை மணிக்கு வராங்க? மேல்நிலை வகுப்புல ஓகே, கிட்டத்தட்ட எல்லாருமே ஐயா வரும்போது எல்லாருமே கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா பொதுநிலை வகுப்புல எங்க போனாலும் பார்த்தாலும் சரி, எந்த ஊர்ல பொதுநிலை வகுப்பு நடந்தாலும் வந்த பிறகு 10 மணி வகுப்புனா 10:15, 10:30, 11 மணி, 11:30 இப்படிதான் அடியார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஐயாவுக்குலாம் வேலை இல்லாமல வந்து பாடம் எடுக்கிறாரு? எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. எல்லாருக்கும் 24 மணி நேரத்தை தான் கொடுத்திருக்கிறாரு பெருமான். ஆனா நம்ம கடமைகளை தவறுகிறோம். எதனால அப்படின்னா, அதிகாலையில் எழும்பாததுனால. நம்ம எப்பவும் மாதிரி சோம்பேறித்தனமா மெதுவா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க மெதுவா போறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவசர கதியில போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம ஜனக மகாராஜாவுடைய வரலாறுலையும் சொல்றாரு. மகரிஷி வல்லியர் வந்து என்ன சொல்றாருன்னா, அத்தியந்த சீடராக விளங்கியவர் ஜனகர். சரியா? அந்த ஜனகர் குரு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. அப்படி நெருக்கமா இருக்கும்போது மற்ற சீடர்களுக்கு இதெல்லாம் பொறாமையா இருக்குது. அப்ப இந்த பொறாமையா இருக்கிறது என்ன ஆகுது? குருவுக்கு தெரியுது. அப்ப இந்த பொறாமை குணத்தை விளக்கணும், அந்த மக்கள்கிட்ட இருந்து விளக்கவும் செய்யணும். இந்த ஜனகருடைய இந்த குரு பக்தியை வெளி உலகுக்கு காட்டவும் செய்யணும் அப்படின்னுட்டு என்ன பண்றாரு? ஒரு நாள் உட்கார்ந்து பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறாரு. பாடம் எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லா அடியார்களும் சீடர்களும் இருக்கிறாங்க, இந்த ஜனக மகாராஜாவும் இருக்கிறாரு. அப்ப தோட்டத்துல உட்கார்ந்து அந்த பாடத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. நிறைய உயர்ந்த விஷயங்களை பத்தி குரு விவாதித்து சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காவலாளி ஓடி வரான். ஓடி வந்து அரண்மனை தீப்பற்றி எரிவதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப சொன்ன உடனே அந்த சீடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ஐயோ, என் துணி அங்க கிடக்குது, என்னுடைய பொருள் அங்க இருக்குது, அதெல்லாம் காப்பாத்த போகணும்னுட்டு குருட்டையும் சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல. உடனே எந்திரிச்சு என்ன பண்றாங்க? வேக வேகமா ஓடுறாங்க. ஆனா ஜனகர் என்ன பண்றாரு? எந்தவித பதற்றமும் இன்றி அமைதியாக குரு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப அங்க போயிட்டு வந்தவங்க திரும்பி வந்த சீடர்கள் யாக்ஞவல்கியரிடம் கேக்குறாங்க, கூறுறாங்க, அரண்மனை எரிவதாக கேள்விப்பட்டதும் சாதாரண துணிக்காக பாடத்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, கேட்காம ஓடினீர்கள். ஆனால் அந்த அரண்மனைக்கே சொந்தக்காரர் யாரு? இந்த ஜனகர். செல்வத்தின் மேல் எவ்வித பற்றும் இல்லாமல் அமைதியாக பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதாவது யார் உயர்ந்தவர் என்று தெரிகிறதா அப்படின்னு அந்த சீடர்கள்ட்ட கேட்கிறாரு. அப்ப எங்கு அமைதி இருக்கிறதோ அங்கதான் என்ன ஆகும்? பாடம் புரியும். அலைபாயும் மனதை கொண்டு பாடம் கேட்கவே முடியாது. அது குரு உபதேசம் வந்து நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பாட்டு
பரப்பு அமைந்து கேண்மின் இனிது பாட்கலன் மேல் பூஞ்சை கரப்பு அருந்த நாடும் கடன் அப்படின்னு எவ்வளவு அழகான கருத்தை 2 வரிகளில, அது 1.25 வரிதான், இந்த 1.25 வரிகளுக்குள்ள எவ்வளவு ஆழ்ந்த கருத்தை வச்சு சொல்லி தந்திருக்கிறாருன்னு பாருங்க. நம்ம எப்பவுமே ஒன்றி இருந்து கேட்கணும். ஒன்றி இருந்து கேட்காம இருந்துட்டு பாடம் புரியல அப்படின்னு சொன்னா அது யாருடைய குற்றம்? நம்மளுடைய நிலையைத்தான் சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய நிலை பூனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த புலன் வழி உலக விடயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். யாராவது செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கிறோமா? யாருமே ஆஃப் பண்ணி வைக்கிறது கிடையாது. வகுப்புல எல்லாரும் எடுத்து பாக்குறோம், இல்லைன்னா பேசுறோம். ஐயா பாடம் எடுக்கட்டும், அவர் பாட்டுக்கு எடுப்பாரு, நம்ம பாட்டுக்கு பேசுவோம். எவ்வளவு தொந்தரவு இருக்குது அதுல. சரி, அப்படிதான் பேசுறோம், மெதுவா பேசுறீங்க, ஆனாலும் ரிங் டோனையாவது சைலண்ட் மோடுலயோ வைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. அதுவும் அவ்வளவு சவுண்டு வருது. இந்த பொது வகுப்புல எல்லாம் நிறைய இடங்கள்ல அப்படி இருக்குது. அது குற்றம் அப்படின்னு சொல்றேன். சரியா? நான் யாரையும் குறை சொல்லல. இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றேன். அப்ப நமக்கு குருவா இருந்து சொல்லக்கூடியவருடைய குரு எப்படிப்பட்டவர்னு அவருடைய அருமை நமக்கு தெரியலன்னு அர்த்தமாயிருது. சரியா? சரி, இப்படிப்பட்ட குரு உபதேசம் இந்த இனிய மொழிகளை கேட்கலன்னா என்ன குற்றம்? கேட்கலன்னா என்ன நேர்ந்துரும் அப்படின்னு அடுத்த பாடல் வருது. இந்த பாடலை நாம் வரும் வகுப்புல காணலாம். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமான இதுகளா இருக்குது. அதனால இத அடுத்த வகுப்புல இருந்து அமர்ந்து சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி